நிதியமைச்சர் மத்திய நிதியமைச்சர் பேசுறப்போ சின்ன சின்ன கட்சியில வரக்கூடிய பூசல்களை கைவிட்டு 2026 தேர்தலுக்காக அனைவரும் ஒற்றுமையா உழைக்கணும்னு சொன்னாங்க. உங்களுடைய கருத்து? இல்ல, நிச்சயமா இன்னைக்கு ஒரு நல்ல ஆரம்பம் நான் நினைக்கிறேன். எல்லா தேசிய ஜனநாயக கூட்டணி தலைவர்களும் ஒன்னா மேடையில் அலங்கரித்ததும் வரவேண்டும் என்று நினைப்பவர்களும் அலங்கரித்ததும் உண்மையிலே எனக்கு மகிழ்ச்சி. நான் ஐயா மூப்பனாரை நான் ரொம்ப சின்ன வயதுல இருந்து தெரியும். ஏறக்குறைய சகோதரர் வாசனும் நானும் ஒன்னாவே வளர்ந்தவர்கள். அப்பா கூட அவர் ரொம்ப இணக்கமா பணியாற்றி கொண்டிருந்தவர்கள். அதனால நான் ரொம்ப சின்ன வயசுல இருந்து ஐயா மூப்பனார் எனக்கு தெரியும். அதனால இந்த நிகழ்வு அவர் எப்படி ஒரு நேர்மையான அரசியலை முன்னெடுத்து செல்ல வேண்டும், நாகரிகமான அரசியலை முன்னெடுத்து செல்ல வேண்டும் என்ற ஒரு குறிக்கோளோடு வாழ்ந்தவர். அவரோட நினைவு தினத்துல இன்னைக்கு எல்லாரும் இணைந்தது எனக்கு மிக்கவே ஒரு நல்ல தொடக்கமாகவே அவரோட ஆசீர்வாதத்தோடு ஒரு தொடக்கம் தொடங்கி இருக்கிறது என்றுதான் நான் நினைக்கிறேன். இந்த தொடக்கம் நிச்சயமாக 2026 வெற்றியை தரும் என்று நான் நினைக்கிறேன். அது ஒரு மிகப்பெரிய வாய்ப்பாக இருக்கும். மரியாதைக்குரிய மேடம் நிர்மலா சீதாராமன் அவர்கள் சொன்னதை போல எந்த விதத்திலையும் எதிர் ஓட்டு பிரிந்துவிடக் கூடாது, நாமளும் பிரிஞ்சிருக்க கூடாது, எதிர் ஓட்டும் பிரியக்கூடாது, எல்லாரும் இணைந்து பணியாற்ற வேண்டும் என்பது அவர்களோட கோரிக்கை. அது அந்த கோரிக்கை தான் நம்ம எல்லாரோட கோரிக்கையும். அதனால ஓட்டு சிதறாம இருக்கணும்ன்றத நாம எல்லாம் குறிக்கோளா இருக்கணும்ன்றது எனது கருத்து. இந்த கூட்டணிக்கு வரக்கூடிய கட்சிகளும் இருக்காங்க நீங்க சொன்னீங்க. இந்த என்டிஏ கூட்டணியில மேலும் புதிதா யார் வர இருக்காங்க? இல்ல, எல்லாரையுமே நம்ம கோரிக்கை வைக்கலாம். மரியாதைக்குரிய சகோதரி தேமுதிக தலைவி நல்லா பேசுறாங்க. நேற்று கூட அவங்க நீங்க வெற்றி பெற்றீங்கன்னா வாக்காளர் லிஸ்ட் கரெக்ட், இல்லனா நீங்க ஓட்டு திருட்டுன்னு சொல்வீங்களான்னு அழகான ஒரு கேள்வி கேட்டிருக்காங்க. அதே மாதிரி திமுக ஆட்சியில உள்ள அவலங்களையும் எடுத்து சொல்றாங்க. ஆக நாம எல்லாருமே பிரிந்து விடாம எல்லாருமே ஒற்றுமையா இருந்து நம்ம திமுகவை தோற்கடிக்க வேண்டும் என்பது நமது குறிக்கோளாக இருக்க வேண்டும் என்று இன்று தேசிய ஜனநாயக கூட்டணியில் இன்னும் இணையாமல் இருக்கும் கட்சிகளுக்கு கூட நாங்க எல்லாருமே இல்ல, ஏற்கனவே தமிழகத்துல தெரியும் இல்லையா, அந்த எல்லா கட்சிகளுக்கும் நாங்க வேண்டிய இல்ல, இது ஒரு கோரிக்கை தான், இது ஒரு கருத்து. அந்த கருத்து அவங்களுக்கே தெரியும். அந்த கருத்தை நான் பதிவு செய்கிறேன், அவ்வளவுதான். கோரிக்கை வைக்கிறேன்னா அது கட்சியோட தலைமை அதுக்கு முடிவு பண்ணுவாங்க. என்னோட கருத்து நாம எல்லாரும் பிரிந்து இருக்க வேணான்றது எனக்கு கருத்து. நீண்ட நாட்களுக்கு பிறகு அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமியும் பாஜக முன்னாள் மாநில தலைவர் அண்ணாமலையும் ஒரே மேடையில சந்திச்சுக்கிட்டாங்க. அந்த நிகழ்வு இங்க நடந்துச்சு. இதை பத்தி உங்களோட கருத்து? இல்ல, நாங்க எல்லாரும் கூட்டணியில தானே இருக்கோம், அமர்ந்து இருக்கிறதுல ஒரு ஆச்சரியமும் இல்லையே. அதனால இல்ல, அது வாய்ப்புகள் வரும்போது தானே எனக்கு இன்னைக்கு எல்லாரும் இருக்கணும்னு வாய்ப்பு வந்தது. அதனால தான், என்ன வேற மாற்று கருத்து எதுவும் இல்ல. பிஜேபியும் அதிமுகவும் இணைந்து பணியாற்றுறாங்க. அந்த தலைவர்கள் இணைந்து அமர்ந்திருக்கிறதுல எந்தவித குறைபாடும் இல்லையே. தம்பி அண்ணாமலை மிக தெளிவா இப்ப திருநெல்வேலி கூட்டத்தில் கூட சொன்னாரு, அண்ணன் எடப்பாடியார் முதலமைச்சர் ஆக்கிறதுக்கு நாங்கெல்லாம் உழைப்போம். ஆக நாங்கெல்லாம் கட்சிக்கு கட்டுப்பட்டவர்கள், நாங்க கட்சியோடு பணியாற்றுவோம், அவ்வளவுதான். அதே போல தேமுதிக பொருளாளர் சுதீஷ் இங்க வந்திருந்தாரு, பேசியிருந்தார் தலைவர்கள் கிட்ட எல்லாம். இது அவங்க கூட்டணிக்கு நீங்க அழைப்பு விடுத்திருக்கீங்க, அந்த அடிப்படையில் இதை வச்சுக்கலாமா? இல்ல, நான் அழைப்புன்னு இல்ல, நான் எல்லாம் அவங்களுக்கே தெரியும். ஏன்னா அவங்க எங்களோட இருந்தவங்க தான், இல்லாதவங்க இல்ல. எங்க கூட கூட்டணி இருந்தாங்க, ஏடிஎம் கூட கூட்டணி இருந்தவங்க தான். அந்தந்த கட்சிக்கு ஒரு நிலைப்பாடு இருக்கும், அவங்களுக்கு அறிவிக்க வேண்டிய ஒரு கால அவகாசம் இருக்கும். அதனால அவங்க அந்த கால அவகாசத்தை கருத்து நாம எல்லாரும் ஒற்றுமையா இருக்கணும், பிரிந்து இருக்கக்கூடாது, ஒன்னா இருக்கணும்ன்றது நம்ம எல்லாரோட ஒரு தாழ்மையான கோரிக்கை. அது எல்லாரும் நம்ம இணைந்து பணியாற்றணும். ஏன்னா இன்று ஆட்சி மாற்றம் ஏற்பட்டே ஆக வேண்டும் என்பது காலத்தின் கட்டாயம். அதற்கு யாரெல்லாம் நமக்கு உதவி செய்கிறார்கள் அவங்களாம் உதவி செய்ய வேண்டும் என்பது எனக்கு கருத்து.